தாவேக ஆட்சி அமைஞ்சு சரியாக ஒரு மாதம் தான் கடந்திருக்கு. ஒரு மாதம் ஒரு 5 நாள் கடந்திருக்கு, அவ்வளவுதான். அதுக்குள்ளே இந்த அமைச்சர்கள் எல்லாரும் ஆளாளுக்கு என்னென்ன மாதிரிலாம் உளறி வச்சுருக்காங்க. உளர்றதுன்றது தமிழ்நாட்டில் குறிப்பாக அரசில் இருக்கிற அமைச்சர்கள் உளர்றது ஒன்றும் கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் புதுசு இல்லை. நிறைய பேர் நிறைய மாதிரி உளறிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற உளறல்கள்லாம் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. அதில் குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஏற்கனவே ஒரு முறை எதிர்கட்சியே இல்லாத சட்டசபையை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசினார். அதுக்கு எதிர்வினைகள் வந்துச்சு. சரி மாற்றிக்குவாருன்னு பார்த்தா திரும்பவும் நான் அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். அது ஒரு பக்கம்னா ஆதவ அர்ஜுனா அவர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா தெரியல. தெரிஞ்சு பேசுகிறாங்கன்னே வச்சுட்டு தான் நம்ம பேச முடியும். ஆனால் அவங்க இருக்கிறது மிக பொறுப்புள்ள பொறுப்புகள், பதவிகள். மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த பொறுப்பு எதுவுமே இல்லாமல் முதல்வரே செயல்பட்டதாக இன்றைக்கி காலையிலேருந்து சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் நேற்று மங்களூர் போயிருக்கிறாரு. அங்கே அவரோட வண்டியை அவரே ஓட்டினதாக காட்சி வெளில வந்திருக்கு. அந்த காட்சியில் அவர் வண்டி ஓட்டும் போது அது பாதுகாப்பு ஊர்திகள்லாம் முன்னாடி பின்னாடி இருக்கும்போது ஓட்டுறாரு. அந்த இடத்துல ஒரு கப்பு இருக்குது, ஒரு குவளை. அந்த குவளையில் ஏதோ நிரப்பப்பட்டிருக்கு. அதை பார்க்கும்போது அது சரக்கா, முதல்வரே தண்ணி அடிச்சுட்டு ஓட்டினாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கடுமையான விமர்சனங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த காணொலியும் பகிரப்பட்ட இடத்துலேருந்து நீக்கப்பட்டிருக்கு. இது ஏன் நடக்குது, இதை சுற்றி இருக்கிற கேள்விகள், இதை பற்றிலாம் தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு 5 செய்தி சென்னையை சுற்றி மட்டுமே பார்த்தீங்கன்னா என்னென்னா, கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையும் கடைசியில் செத்தும் போயிடுச்சு அந்த குழந்தை. அதுக்கு ஒருத்தரை மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க, வட இந்திய தொழிலாளி. 2வது பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, அதுக்கு ஒருவர் கைது. அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னையிலேயே 12 வயது சிறுமி பாலியல் சீண்டல், அதுக்கு ஒருத்தர் கைது. அதுக்கப்புறம் தாம்பரத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, அதில் ஒருத்தர் கைது. பூந்தமல்லியில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, ஒருவர் கைது. ஒரே நாளில் வந்த செய்திகள் எல்லாமே வயசை பார்த்துக்கோங்க. 3 வயது, 7 வயது, 12 வயது, 10 வயது, 7 வயது. தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டே இருக்குது. இது திமுக ஆட்சியில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு. தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, முழுமையாக நடக்கவே கூடாதுன்னு கூட சொல்லலை. ஆனால் இதெல்லாம் குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோருக்கு அவர்களை பதப்பதைப்புக்கு உள்ளாக்கும் செய்திகள். இதெல்லாம் அரசு உண்மையிலேயே அதுக்கான அக்கறையை காட்டுதா, செயல்பாடுகளில் ஈடுபடுதா, இதை தடுக்கணுங்கிறதுக்கு கடுமையான ஏதாவது நடவடிக்கை எடுத்துதா அப்படிங்கிறது தான் இங்கே முதன்மையான செய்தியாக இருக்குது. இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு செய்தியில் கூட இந்த அதிரடிப்படை போச்சு, ஏதோ ஒரு வகையில் இதை தடுக்க முயற்சி செய்தது இல்லை. அதிரடிப்படை இருக்குன்றதுனால பயந்து போய் இவங்கெல்லாம் இதை செய்யறதை நிறுத்துறாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே நம்மளால எதுவும் பார்க்க முடியல. ஏன்னா அந்த அதிரடிப்படைங்கிறது ஏற்கனவே இருக்கிற காவல்துறை, புதுசாக ஆள் எடுக்கல. ஏற்கனவே இருக்கிற காவல்துறையில் ஒரு பகுதியை அதுக்கு எடுத்து தனியாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கிறது இருக்குல்ல, நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரம் கூட அவங்களுக்கு பெருசாக வழங்கப்படலை. பெட்ரோல் பண்ணலாம், சுற்றி வரலாம், சுற்றி பார்க்கலாம், அப்படி தான் அவங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு என்னன்னா இந்த மாதிரி முதன்மையான சிக்கல், ஏன்னா இதெல்லாம் சொல்லி தான் விஜய் அவர்களும் வாக்குறுதி கொடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கார். மக்கள் நம்பிக்கை வச்சாங்க, வாக்கு செலுத்தினாங்க, வந்திருக்கிறார். அதில் நமக்கு எதுவும் பெரிய மாற்று கருத்து இல்லை. ஆனால் சிக்கல் என்னென்னா, இதை மாதிரி இருக்கும்போது முதல்வரும் அமைச்சர்களும் என்ன மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு வியப்பை தருது. அதை சொன்னோன்னா கூட 6 மாதம் கொடுங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் 6 மாதம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் ஆட்சி நடக்கும்போது இந்த மாதிரி சிக்கல்கள், பெரிய பெரிய சிக்கல்கள் நடக்குது. ஒரு சென்னை தலைநகரத்தை சுற்றி மட்டும் ஒரே நாளில் 5 சிறுமிகளுக்கு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை, அதில் கொலை வரைக்கும் ஒன்று, இதெல்லாம் நடந்திருக்குன்னா அப்போ இந்த அரசு எப்படி செயல்பட்டுருக்கணும்? அமைச்சர்களும் முதல்வரும் களத்துக்கு போய் நின்று நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு தடவை அவங்க அப்படி போய் நின்னாங்கன்னா
அடுத்து செய்கிறவனுக்கு ஒரு அச்சம் வரும். அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் இல்லை. ஃபோனில் பேசுகிறத விமர்சித்தவர் தான் இன்றைக்கி இருக்கிற முதல்வர். அன்றைக்கு இருக்கிற முதல்வர் ஃபோனில் பேசுகிறாரு, நீங்கள் ஏன் நேரில் போகலன்னு விமர்சித்தவர் தான் இவர். கரூரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இந்த கேள்வியும் நம்ம தான் கேட்டோம். துப்பு கெட்ட திமுகவுக்கு அதை கூட கேட்க தெரியல. இப்போ சிக்கல் என்னென்னா, இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த பக்கம் அமைச்சர்கள் எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நேற்று ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. மரகதம்னு அவங்க அதிமுகலேருந்து அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பதவி விலகிட்டு தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. அது எப்படி நடந்துச்சுன்றதெல்லாம் பார்த்தோம். அவங்க தாவேக்கால சேர்ற அந்த அடையாள அட்டையை கொடுக்கறதே சட்டசபையில் வச்சு, சட்டப்பேரவை அலுவலகத்தில் வச்சு ஆதவ அர்ஜுனா கொடுக்குறாரு. இதை எல்லாரும் வன்மையாக கண்டித்தாங்க. இப்போ நேற்று தான் அவங்க அலுவல் நிலையில் இணையிற நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியை சென்னைக்கு அருகிலேயே நடத்தியிருக்கிறாங்க. அதில் போய் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடத்தியிருக்கிறாங்க. அதில் போய் ஆதவ அர்ஜுனா, அவங்களோட பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், இன்னும் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே பல பேர் பேசினாங்க. அதில் இப்போ இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார்ல ரமேஷ், அதாவது தொடக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த தாவேக்கா ஆட்சியில் நிறைய உளறல்கள் இருக்குது. உச்சக்கட்டம் நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, அமைச்சர்கள் உளர்னதை மட்டுமேனா மற்றவங்க உளறது இப்போ வந்திருக்கு. இப்போ கூட வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த மாஸ்டர் மகேஷா அவர் கரண்ட் இல்லைன்னா என்ன சும்மா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வேலை செஞ்சுட்டு இரவு ஓய்வு எடுத்துட்டு அடுத்த நாள் திரும்பவும் அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கு போகணுங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, அவங்களுக்கு தான் இரவு கரண்ட் இல்லைன்னா, மின்சாரம் இல்லைன்னா என்ன சிக்கல், ஒழுங்காக தூங்க முடியாது, தூங்கலைன்னா அடுத்த நாள் அதே மாதிரி போய் வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி சிக்கல்லாம் அவங்களுக்கு தான் புரியும், உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்களெல்லாம் விட்டுரும். அமைச்சர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நினைவு இருக்கும், நம்ம மீன்வளத்துறை அமைச்சராக அவர் பயங்கரமான போராளி பின்புலத்துலேருந்து வந்தவர்ல, அவர்கிட்ட ஒரு கேள்வி கச்சத்தீவை பற்றி கேட்கும்போது இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு நோ கமெண்ட்ஸ்னு. அது என்ன நீ சொல்கிறது, நான் தான் அந்த துறைக்கு அமைச்சர், நான் சொல்கிறேன் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். இந்த கவுண்டமணி நகைச்சுவை இருக்கும்ல, நீ என்ன சொல்கிறது, நான் சொல்கிறேன் சோறு இல்லை போடா அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களோட செயல்பாடுகள் இருந்திருக்கு. ரமேஷுங்கிறவர் நல்லா பேசக்கூடியவர் தான். தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா தாவேக்கா தொடங்கினதுலேருந்தே ஓரளவுக்கு அங்கே நல்லா பேசக்கூடிய ஒரு நபராக, விவாதங்கள் எங்கே வந்தாலுமே ஓரளவுக்காவது கொஞ்சம் கருத்தாழமாக பேசக்கூடிய ஒரு நபராக தான் அவர் இருந்திருக்கிறார். அவர் பேசும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, எதிர்கட்சியே இல்லாத சட்டசபையை நாங்கள் உருவாக்குவோம், சட்டப்பேரவையை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பயங்கர வீராவேசமாக பேசினார். அதுக்கு தான் அண்ணன் சீமான் உன்னதான் தம்பி நான் தேடிக்கிட்டு இருந்தேன், எப்படிப்பட்ட ஜனநாயகவாதிகள்கிட்ட இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்வினையாக அண்ணன் சீமான் பேச, இன்னும் நிறைய பேர் அதிமுக தரப்பில் கூட அதை எதிர்த்த செய்திகள்லாம் பார்த்தோம். சரி மாற்றிக்குவார் அப்படின்னு பார்த்தா, இப்போ நேற்று பேசும்போது அவரும் பேசிட்டு சொல்கிறாரு, நான் பேசினதை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, என்ன தப்பு, 234 தொகுதியும் நாங்கள் வெல்லுவோன்னு சொன்னாங்களே, அப்போ அதுக்கு பேர் என்ன, அதுதானே எதிர்கட்சி இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு. எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவோம் வருங்காலத்துலன்னு உடனே பாதி பேருக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி சொல்ல முடியும், அது ஜனநாயகமா அப்படின்னு. 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம், அப்ப எதிரில் வர கட்சி இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் சட்டமன்றத்துல. அப்ப அது மட்டும் ஜனநாயகமா? அதைத்தான் நான் கொஞ்சம் மாத்தி சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், இந்த சின்ன பசங்க வருங்காலத்துல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக அமர வைப்போம். நன்றி. அதாவது 234 தொகுதிகளில் வேட்பாளர் போடுறாங்க, நீங்கள் 233 தொகுதியில் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடியில் மட்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே போடலை, அப்படியே வச்சுக்கோமே. அப்போ 233லையும் நீங்கள் வேட்பாளர் போடுறது வெல்றதுக்கு தானே, வெல்லணுங்கிற முயற்சி தானே. முயற்சி வேறு, எங்களை எதிர்க்க ஆளே இல்லாமல் இந்த நாட்டை நாங்கள் மாற்றுவோம் சொல்கிறது வேறு. அது ஒரு பாசிச சிந்தனை. இதைத்தான் மோடி பேசுகிறாரு. மோடி பேசும்போது எதிர்க்கிறோம்ல, ஏன் எதிர்க்கிறோம்? ஃபாசிசம்னா என்ன? எதிர்குறலே இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் ஃபாசிசம். அப்போ எதிர்க்கிறவங்க எல்லாரையும் ஒன்று கொன்னுடுவோம், இல்லை இல்லாமல் ஆக்கிடுவோம், ஏதோ ஒரு வகையில் செய்வோம். அதைத்தான் மோடியும் அந்த பக்கம் நான் செய்வேன், அவரும் உங்களை மாதிரியே ஜனநாயக முறையில் நான் செய்வேன், காங்கிரஸ் முக்து பாரத். காங்கிரஸ் முக்து பாரத்துங்கிறது நமக்கும் மகிழ்ச்சி தான், வரவேற்கக்கூடியது தான்.
ஆனால் எதிர்கட்சி முக்து பாரத்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறாருன்றது தான் அங்கே இருக்கிற சிக்கலே. அப்போது அவரை எப்படி பாசிசம்னு எதிர்க்கிறோமோ, ஒரு சின்ன இவ்வளோ நாளாக நீங்கள் சின்ன தீய சக்தியாக இருந்தீங்க. சின்ன திமுக என்னென்னலாம் செய்யுமோ எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தீங்க. இன்றைக்கு சின்ன பாஜகவாகவும் நாங்கள் இருப்போம்னு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் மீது நிறைய விமர்சனங்கள் வேற ஒரு ரீதியாக இருக்குது. அதெல்லாம் நான் பெருசாக அந்த வகையில் நான் அவர் மேலே எந்த விமர்சனமும் வைக்கலை. ஆனால் இப்படி பேசும்போது அந்த விமர்சனத்துக்கான காரணங்களை நம்மளாலையும் கொஞ்சம் அப்படியே காண முடியும். அதனால் என்ன பேசுகிறோம், அதோட உண்மையான ஆழமான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பொருள் தெரிந்து பேச வேண்டும். இந்த மாதிரி குறைந்த அளவுக்கு அவரை மாதிரி நல்லா பேசுகிறவங்களாவது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த மாதிரி உளறெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. இது யார் இதுக்கு முன்னாடி பேசினது? அம்மையார் ஜெயலலிதா பேசினாங்க. அதுவும் ஒரு வகையான பாசிசம் தான், அராஜக போக்கு தான். அன்றைக்கி எல்லாரும் எதிர்த்தாங்க தான் ஜெயலலிதாவை. எதிர்கட்சியை கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிர்கட்சியே இல்லை. இது யார் தெரியுமா? கருணாநிதி 2006 2011 வரைக்கும் இப்படி தான் பேசிட்டு தெரிஞ்சாங்க திமுகங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதையே ஜெயலலிதா பேசினாங்க. இப்போ அதையே தாவேக்காரங்க பேசுகிறாங்க. அப்போ இங்கே அரசியல் அப்படியே தான் இருக்குது. மாற்றுன்னு கட்சி மாறி இருக்க தவிர காட்சி எதுவும் மாறவே இல்லை. இப்போ அதிமுகவில் இந்த மாதிரி அமைச்சர்கள் உளர்றதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்கும். திமுகலேயும் நடந்துச்சு. திமுகலேயும் நிறைய அமைச்சர்கள் உளர்றது இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பொன்முடியெல்லாம் எத்தனை முறை என்னென்ன உளர்னாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலேயே ஒரு பதவியும் போச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ தாவேக்கால அதிமுகவோட நீட்சியை நம்ம என்ன சொல்கிறோம், திமுகவோட நீட்சி தான் தாவேக்கா அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் தான் அதிமுகவே அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு. நேற்று நான் சொன்ன இந்த கூட்டத்தில் தான் பேசுகிறாரு. பேசும்போது சொல்கிறாரு, எம்ஜிஆரோட கட்சியாக எம்ஜிஆர் வந்து திமுகவை எதிர்த்து உருவாக்குனது அப்படி இப்படின்னு எல்லாம் அவர் தான் தீய சக்தி சொன்னார். அதிமுகலேருந்து நம்ம ஆட்களை எடுக்கிறோங்கிறாங்க. இல்லை அதிமுகவை வந்து நம்ம இது பண்ணணும். நம்ம தான் இப்போ அதிமுகவே. அங்கே சரியறது அதிமுக இல்லை, அங்கே சரியறது வெறும் எடப்பாடி தான். ஏன்னா அதிமுகவே நாங்கள் தான் அப்படிங்கிறாரு ஆதவ அர்ஜுனா. எப்படிப்பட்ட பேச்சு! அந்த அதிமுகவை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க ஆதவ அர்ஜுனா? திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் தான் அந்த ஊழல் சக்தி இல்லையா? தூர்த்து போன சக்தி எல்லாம் சொல்லிட்டு இவங்கள மற்றும் பலர் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் தான் இனிமேல் மற்றும் பலரா? அதாவது ஆட்டத்திலேயே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அதாவது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, மற்றவங்க யாருமே ஆட்டத்திலே இல்லை. நீங்கள் அந்த ஆட்டத்தில் இல்லாத ஒரு கட்சி தான் இப்போ நீங்களே சொல்லிக்கிறீங்களே. இனிமேல் நீங்கள் ஆட்டத்தில் இல்லை என்பதை இப்பொழுதே நீங்கள் உணர்ந்து விட்டீர்களா? இப்போ ரொம்ப அடிப்படையில் திமுக வேணாங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். அதிமுக வேணுமா? மக்கள் அதை விரும்பினாங்களா? மக்கள் 3வது இடத்துல அந்த கட்சியை வச்சுருக்காங்க. ஏன்? அந்த கட்சியும் நம்பிக்கைக்குரிய வகையில் நடந்து கொள்ளவில்லை. பாஜகவுடன் கூட்டணி வைத்தது. அவர்களும் திமுக செய்த அனைத்து ஊழலையும் செய்தார்கள். திமுகவோட அராஜக போக்கு வேணால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாமே தவிர அதெல்லாம் அவங்க ஆட்சியிலும் இருந்தது. ஆட்சிகள் மாறிச்சு, காட்சி மாறலை. இவங்களும் அதே மாதிரி டாஸ்மாக் வச்சு அதுக்கு ஒரு இலக்கு வச்சு விற்று தான் ஆட்சி நடத்தினாங்க. அவங்களும் அதை தான் செய்தாங்க. இவங்களும் ஆலைகளை வச்சு அவங்க ஆலைகளும் இவங்க ஆலைகள் 2லேருந்தும் வாங்கி தான் ஆட்சி நடத்தினாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் செய்தாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்படிக்கையும் உண்டு. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க ஊழலை பற்றி பெருசாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஊழல் மேலே பெருசாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதுதான் அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி இருந்த காலத்திலையும் நடந்துச்சு, ஐயா எடப்பாடி ஸ்டாலின் இருந்த காலத்திலையும் நடந்ததை நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதனால தான் நம்பிக்கை இழந்து மக்கள் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. இடத்துல தாவேக்காவை உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் தாவேக்காவோட முதன்மையான அமைச்சர்களில் ஒருவர் 3வது இடத்துல இருக்கிறார். அந்த ஆட்சி அந்த வரிசையை பார்த்தீங்கனாலே 3வது இடத்துல இருக்கிற ஆதவ அர்ஜுனா சொல்கிறார், நாங்கள் தான் அதிமுக அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட பேச்சு! அதனால் இது மாற்று இல்லைன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது மக்கள் என்னவோ நினச்சி வாக்கு செலுத்தினாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு புரியணும். அதுக்காக தான் நம்ம இந்த செய்தியெல்லாம் பேசுகிறோம். பார்க்குறாங்க, புரியும் தான் எப்படியும். ஆனால் எடுத்து இன்னும் கொஞ்சம் வலிமையாக சொன்னால் புரியுமாங்கிறதுக்கு தான் இந்த முயற்சிகள்லாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே பொறுப்பில்லாத பேச்சுக்கள்னா பொறுப்பில்லாத செயல்பாடுகளில் முதல்வரே ஈடுபடுறாரா அப்படின்னு இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு கேள்வி வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா,
முதல்வர் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு காட்சி வெளியே இருக்குங்க. அந்த காட்சி நேற்று மங்களூர் போயிருக்காரு. மங்களூர் போனப்போ அவர் வண்டி ஓட்டினதா ஒரு காட்சி. அந்த காட்சி எங்கே எடுக்கப்பட்டிருக்கு? முதல்வரோட வண்டியிலேயே முதல்வர் வண்டி ஓட்டுறார், பின்னாடி இருக்கையில் உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க எடுத்திருக்கிறாங்க அந்த காட்சியை. அந்த காட்சியில் என்ன தெரியுதுன்னா, முதல்வர் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார், முன்னாடி இந்த பாதுகாப்பு ஊர்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வண்டியில் அங்கே ஒரு குவளை, ஒரு கப் இருக்குது, பிளாஸ்டிக் கப் இருக்குது. அதில் சரக்கு போல் ஏதோ ஒன்று ஊற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று, முதல்வர் வண்டி ஓட்டுறாரு, முதல்வருக்கு எடுக்கிற நிலையில தான் அது இருக்குது அப்படின்னா முதல்வர் தான் வச்சிருக்காரா, அதை முதல்வர் குடிச்சிட்டு ஓட்டுறாரா, இப்படிங்கிற கேள்விகள் வருது. காட்சியை எடுத்தது நீங்கள் தான், அதை வெளியிட்டது நீங்கள் தான், அப்புறம் அதை நீக்கவும் செஞ்சுட்டாங்க. நீக்கின பிறகு என்ன தெரியுமா, இது யாராவது பரப்புனீங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னு மிரட்டல் வேற உடனே அங்கே. ஏன்? அவங்களுக்கே தெரியுது இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. இயல்பாக எழுற கேள்வி தானே, என்ன தவறு அதில்? அது ஏன் அங்கே இருக்குது? அது சரக்கா? சரக்குனா முதல்வரே வண்டி ஓட்டுறாரு, முதல்வர் வண்டி ஓட்டணும்னு எந்த தேவையும் கிடையாது, ஓட்டுறாரு, அது அவர் விருப்பம், அவர் ஓட்டுறாரு. ஓட்டும் போது அந்த இடத்துல இருக்கிறது என்ன? அது சரக்கா? சரக்குனா அதை யார் அங்கே வச்சது, யார் அதை குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க? இந்த மாதிரி கேள்விகள் வர்றது இயல்பு தானே. முதல்வருங்க வண்டி ஓட்டுறது, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது தப்பு, சட்டப்படி குற்றத்திற்குரியது. உங்களுக்கு பாதுகாப்புக்கு மட்டுமே அத்தனை காவல்துறை இருக்காங்க, உங்களுக்கு Z+ வரைக்கும் இருக்குது, தனியார் படை நீங்கள் வச்சுருக்கீங்க, இத்தனை பேர் இருக்காங்க. இப்போ அவங்களோட பாதுகாப்பு முறைகளில் இது கேள்வி எழுப்பப்படுமா இல்லையா? அப்போ இந்த கேள்விகளை யாராவது எழுப்புனா உண்மையிலேயே அதை குடித்தது முதல்வராக இல்லையா, இல்லை அங்கே இருந்துச்சு முதல்வருக்கு தெரியாமல் யாரோ வச்சுட்டாங்க, பக்கத்தில் உட்காந்தவங்க பின்னாடி உட்காந்தவங்க வச்சுட்டாங்கன்னா அதையே முதல்வர் கேள்வி கேட்கல? அந்த இடத்துல வைக்கப்பட்டது சரக்குனா அது வாடை இருக்காதா, ஸ்மெல் இருக்காதா? அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வர்றது சரிதானே, இயல்பு தானே. இப்படி ஒரு காட்சி வெளியாகும் போது இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க கூட இது எப்படி பார்க்கப்படும், எப்படிப்பட்ட பேசு பொருளாக இது மாறும்? அப்போ இதை கேட்டால் உடனே கேட்குறவங்களெல்லாம் நாங்கள் மிரட்டுவோம் அப்படின்னா இதைத்தானே திமுக செஞ்சுது. அதுக்கு தானே திமுக வேணான்னு சொல்லி தூக்கி வீசியிருக்கிறாங்க மக்கள். அதைத்தான் நீங்கள் செய்வீங்கன்னா அதனால தானே உங்களை நாங்கள் திரும்ப திரும்ப சின்ன திமுகன்னு சொல்கிறோம். நீங்கள் இன்னொரு திமுக தான், உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் அதை தான் காட்டுது. இதே மாதிரி தான் துணை முதல்வராக இருந்த உதயநிதி அவர்கள் வண்டி ஓட்டும் போது இந்த கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதை அவர் செய்தார், அது அவருக்கு எதிராக கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ கூட உண்மையாக சொல்கிறேன், அதை கண்டுக்காமல் கடந்து போனாங்களே தவிர உங்களை மாதிரி அதை கேட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு யாரும் மிரட்டல. இப்போ நீங்கள் உண்மையிலேயே பாஜகவின் பாசிசம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த நிலையில் திமுகவோட முகம், பாஜகவோட செயல்பாடுன்னு ஒரு பயங்கரமான வடிவம் எடுத்து இன்னைக்கு தாவேகா நிற்குது அப்படிங்கிறதான் இயல்பாக அரசியல் பார்வையோடு இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு புரியுறது. இதில் இருக்கிற ஒரு அபாயத்தை மக்கள் உணரணும். ஏன்னா அது என்னங்கிறது கேள்விகள் தான். இன்னும் யாரும் உறுதியாக அவர் சரக்கு அடிச்சுட்டு தான் வண்டி ஓட்டினார் நம்ம சொல்லலை. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது தாவேகாவின் பொறுப்பு. இது வரைக்கும் பதில் சொல்லாமல் கடந்து போயிருக்காங்க. எல்லாத்தையும் கடந்து போகலாம் அப்படின்னு பொறுப்பில்லாமல் இந்த மாதிரி செயல்பட்டு விட்டு எல்லாத்தையும் கடந்து போகலாம்ன்றது மிக மிக ஒரு ஆபத்தான அபாயகரமான ஒரு செயல்பாடு. மக்கள் இந்த பொறுப்பில்லாதவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்ததை இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்ப்பதற்கு தான் இந்த காட்சிகள்லாம் நம்ம கண் முன்னாடி அரங்கேறுது. இது இதோட முடியாது. நான் உறுதியாக நம்புகிறேன், 5 ஆண்டுகள், இப்போ 1 மாதம் தான் ஆயிருக்கு, 5 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். இவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் ஆட்சி செய்து முடியும் போது மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள். அதற்காகவாவது இந்த 5 ஆண்டு ஆட்சி கட்டாயம் தொடர வேண்டும். இந்த ஸ்டாலின் உளறிக்கிட்டு இருக்கிறது போல 3 மாதம் 6 மாதம்லாம் கிடையாது. இவர்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தே ஆக வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. எப்படி திமுக 5 ஆண்டு ஆட்சி செஞ்சாதான் மீண்டும் ஒரு முறை, பல முறை அவங்க செஞ்சாலும் மறந்து போன மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை செய்தால்தான் அவங்க எப்படிப்பட்ட தீய சக்தின்னு புரிஞ்சுதோ, எப்படி அதிமுக ஊழல் சக்தின்னு எடப்பாடி ஆட்சியையும் அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா ஆட்சியை பார்த்து புரிஞ்சு கொண்டாங்களோ, இன்றைக்கு நடக்கிற தாவேகா ஆட்சியும் அதிலிருந்து எந்த வகையிலும் மாறுபட்டது இல்லை என்பதை மக்கள் உணர்வதற்கு 5 ஆண்டு காலம் இந்த தாவேகா ஆட்சி செய்தே ஆக வேண்டும்.